ஒரு 9 வருஷம் முன்னாடி எல்லாரோட பேங்க் அக்கௌண்ட்லயும் ஒரு 15,000 ரூபா 15 லட்சமா 15 ரூபா வரை கொடுத்தாரா? இதெல்லாம் கேட்கறதுக்கு ஒரு அருகதை வந்து. நண்பர்களுக்கு வணக்கம். அரசின் சார்பாக பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் துறையின் சார்பாக வருடந்தோறும் கிட்டத்தட்ட 5 லட்சம் மாணவர்களுக்கு, 11ஆம் வகுப்பு படிக்கின்ற மாணவர்களுக்கு, மாணவிகளுக்கு 234 கோடி ரூபாய் செலவில் மிதிவண்டிகள், சைக்கிள்ஸ் வழங்குகின்ற இந்த திட்டம் வருடந்தோறும் கொடுத்து கொண்டிருக்கிறோம். அரசின் சார்பாக மாணவிகள், மாணவர்கள் நேரத்திற்கு பள்ளிக்கூடத்திற்கு வர வேண்டும் அப்படின்ற ஒரு நல்ல ஒரு திட்டம். இந்த வருடம் இந்த தமிழ்நாடு முழுக்க அனைத்து மாவட்டங்கள்லையும் அந்தந்த அமைச்சர்கள், அந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லா இடத்தையும் துவங்கி வைக்கிறாங்க. அது முதல் கட்டமாக நம்முடைய சேப்பக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில் 800 மாணவ மாணவிகளுக்கு கொடுக்க வேண்டும். இன்னைக்கு முதல் கட்டமாக 400 மாணவர்களுக்கு இந்த மிதிவண்டிகளை கொடுத்திருக்கிறோம். கடிதம் அனுப்பப்பட்டிருக்கு சார். ஒருவேளை குடியரசுத் தலைவர் எந்தவித பதிலும் சொல்லலாம் என்ன சார்? அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவா இருக்கும்? தலைவர் முதலமைச்சர் முடிவெடுப்பாங்க. நல்ல திட்டம் நீங்க சொல்ற மாதிரி மிதிவண்டி வழங்குறது ஒரு நல்ல திட்டம். ஆனா நீங்க இப்ப நகரப்பகுதிகளில் இந்த மாதிரி சைக்கிள் கொடுக்கும்போது இல்ல கிராமப்புற பகுதிகளில் கூட சைக்கிள் விற்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு. இல்ல அதெல்லாம் தவிர்க்க வேண்டும். மாணவ மாணவிகளுக்கு அந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும். மழைக்காலம் தொடங்கிவிட்டது. பகுதியில எந்த அளவுக்கு பணிகள் போயிருக்கு சார்? முதலமைச்சர் அறிவிச்சிருக்காரு. ஆனால் பாஜகவினுடைய மாநில தலைவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு 80% மகளிருக்கு அந்த உரிமை தொகை கிடைக்காது அப்படின்றத சொல்லியிருக்காரு. ஒரு 9 வருஷம் முன்னாடி எல்லாரோட பேங்க் அக்கௌண்ட்லயும் ஒரு 15,000 ரூபா 15 லட்சமா 15 ரூபா வரை கொடுத்தாரா? இதெல்லாம் கேட்கறதுக்கு ஒரு அருகதை வேணும்ல. மாண்புமிகு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களே, மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் திரு மஸ்தான் அவர்களே, மாண்புமிகு அமைச்சர் அக்கா கயல்விழி செல்வராஜ் அவர்களே, இந்த அரசு நலத்துறையுடைய அரசு செயலாளர் ரீட்டா ஹரிஷ் தக்கர் ஐஏஎஸ் அவர்களே, மேற்கு மாவட்ட கழக செயலாளரும் மாநகராட்சியுடைய பணிகள் குழு தலைவர் சகோதரர் சிற்றரசு அவர்களே, மாமன்ற உறுப்பினரும் திருவல்லிக்கேணி பகுதி செயலாளர் திரு காமராஜ் அவர்களே, வந்திருக்கக்கூடிய அரசு அதிகாரிகளே, கழக நிர்வாகிகளே, ஆசிரியர் பெருமக்களே, இங்கே கூடியிருக்கக்கூடிய மாணவ செல்வங்களே, பத்திரிகை நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அரசின் சார்பாக கிட்டத்தட்ட 5 லட்சம் மாணவ மாணவிகளுக்கு 234 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இந்த மிதிவண்டிகள் வருடந்தோறும் வழங்கப்பட்டு வருகின்றன. அதன் தொடக்க நிகழ்ச்சியாக இன்று நம்முடைய சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியிலே 400 மாணவிகளுக்கு இந்த மிதிவண்டிகளை வழங்குகின்ற நிகழ்ச்சி இந்த தொகுதியிலே நாம் துவக்கி வைத்திருக்கின்றோம். தமிழகம் முழுவதும் அனைத்து மாவட்டங்களிலும் இன்று இந்த மிதிவண்டிகள் வழங்கப்படுகின்றன. இந்த மிதிவண்டிகள் வருடந்தோறும் நம்முடைய முதலமைச்சருடைய உத்தரவின் பேர் வழங்கப்பட்டு வருகின்றது. மாணவ மாணவிகளாக நீங்கள் நன்றாக படிக்க வேண்டும். உங்களுக்கு கல்விக்கு உதவியாக இந்த மிதிவண்டிகள் சைக்கிள் இருக்க வேண்டும். நீங்கள் இதை இலவசமாக பார்க்காதீர்கள். உங்கள் கல்விக்கு கிடைத்திருக்கக்கூடிய உரிமையாக நீங்கள் இதை பார்க்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொண்டு, முதலமைச்சர் அவர்கள் இந்த பள்ளி கல்வித்துறைக்கு, மாணவ மாணவிகளுக்கு பல்வேறு நலத்திட்டங்களை செயல்படுத்தி வருகின்றார். அவர் எந்த நிகழ்ச்சியை கலந்து கொண்டாலும் கடைசியில் மாணவ மாணவிகளுக்கு கொடுக்கின்ற ஒரே ஒரு அறிவுரை தான், உங்களிடமிருந்து பறிக்க முடியாத செல்வம் என்றால் அது கல்வி செல்வம் தான். எனவே மாணவ மாணவிகளாக நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாமல் உங்களுடைய கல்வியில் முழு கவனம் செலுத்துங்கள். உங்களுக்கு ஒரு தாயாக தந்தையாக இருந்து நம்முடைய திராவிட முன்னேற்ற கழக அரசு, திராவிட மாடல் அரசு, நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் உங்களுக்கு எப்பொழுதும் துணை நிற்பார் என்று கூறிக்கொண்டு, வந்திருக்கக்கூடிய அத்தனை மாணவ மாணவிகளுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் கூறி, ஆசிரியர் பெருமக்களுக்கும் வந்திருக்கக்கூடிய அனைத்து அமைச்சர் பெருமக்களுக்கும் என்னுடைய நன்றியை கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.